வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். இன்னைக்கு புதன்கிழமை பங்கு சந்தை சம்பந்தமான சில நியூஸ்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முக்கிய அறிவிப்பு: நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்கள் பங்குகள் வாங்க விற்க பரிந்துரைப்பது இல்லை மற்றும் பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பது இல்லை. பங்குச்சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் ஆராய்ந்துவிட்டு முதலீடு செய்யவும். ரிஸ்க் எடுக்க விருப்பமில்லாதவர்கள் தயவு செய்து முதலீடு செய்யாதீர்கள். இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தை NSE நிஃப்டி 141 புள்ளிகள் அதிகரித்து 21,658.6க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுபோல BSE சென்செக்ஸ் 491 புள்ளிகள் அதிகரித்து 71,847க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் அனைத்துமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வால்டெலி இண்டெக்ஸும் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. மக்களே, இன்னைக்கு செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா, ஆட்டோ எல்லாமே கிரீனா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுபோல எனர்ஜி, இன்ஃப்ரா மற்றும் PSU பேங்க் செக்டார்களும் 1% அதிகரித்து இன்னைக்கு கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. நிஃப்டியில இன்னைக்கு ஹை பெர்ஃபார்மர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோபா லிமிடெட் 177 ரூபாய் அதிகரித்து 16% அதிகரித்து 1296 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு காரணமா சொல்லப்படுறது மோட்டிலால் ஓஸ்வால் புரோக்கரேஜ் வந்து இவங்களுடைய ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பை கால் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் பிரைஸையும் உயர்த்தி இருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த சோபா லிமிடெடுடைய பிரைஸ் கூடி இருக்குங்க. அதுபோல டோரண்ட் பவர் உடைய ஷேர் பிரைஸும் 73 ரூபாய் அதிகரித்து 1017 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 47,350 கோடிகளுக்கான மிகப்பெரிய ஆர்டர் குஜராத் கவர்மெண்ட் இருந்து கிடைச்சிருக்குங்க. அதனால இந்த பிரைஸும் ஜாஸ்தியா இருக்கு. அதுபோல மற்றொரு பங்கு பஜாஜ் பினான்ஸ் 321 ரூபாய்கள் அதிகரித்து 7,706க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதற்கு காரணம் கடந்த டிசம்பர் மாத குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லோன் வந்து 20% அதிக லோன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த பிரைஸும் ஜாஸ்தியா இருக்கு. இது போல மற்றும் சில பங்குகள் பாத்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ONGC, இண்டஸ்இண்ட் பேங்க், அதானி போர்ட், ஆக்சிஸ் பேங்க், பிரிட்டானியா பங்குகளுடைய விலையும் இன்று கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நிஃப்டியில லோ பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் 89.7 ரூபாய்கள் குறைந்து 5,842 ரூபாய்க்கும், பாரத் பெட்ரோலியம் 8.4 ரூபாய் குறைந்து 453 ரூபாய்க்கும், LTI மைண்ட்ரி 95 ரூபாய்கள் குறைந்து 5,866 ரூபாய்க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றும் HCL டெக்னாலஜி, ஹீரோ மோட்டோகார்ப், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஆட்டோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், விப்ரோ, ஐஷர் மோட்டார்ஸும் இன்று விலை குறைந்து ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு 2 மோனோபோலி ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போறது ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் சர்வீசஸ் கம்பெனி. இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க தான். அனைத்து ஏர்போர்ட்டுகள்லையும் இவங்க வந்து இவங்களுடைய சர்வீஸ் இருக்குதுங்க. இவங்க என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பேசஞ்சர்ஸுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஸ்பா, மீட் அண்ட் அசிஸ்ட், ஏர்போர்ட் டிரான்ஸ்பர், டிரான்சிட் ஹோட்டல், பேக்கேஜ் டிரான்ஸ்பர் மற்றும் பல சர்வீஸ்கள், பேசஞ்சர் சம்பந்தமான அனைத்து சர்வீஸ்களும் ஏர்போர்ட்டில் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க வந்து இதுக்காக 50 ஸ்ட்ராங் கிளையண்ட்ஸ் கூட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. பெரிய நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் கூடயும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. கார்டு ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே இது போன்ற மிக பிரபலமான நிறுவனங்கள். அதுபோல இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ், ஹோட்டல் புக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் இவங்களுக்கு கூடயும் பண்ணியிருக்காங்க ஒப்பந்தங்கள். அதுபோல அவங்களுக்கு சிம் ப்ரொவைட் பண்றதுக்கு வாங்க இன்டர்நேஷனல் சிம்முக்கு வேண்டி மேட்ரிக்ஸ் சிம் ப்ரொவைடர்ஸ் இவங்க கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு இவங்களுடைய இந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உலகம் முழுவதும் இவங்க வந்து பல இடங்கள்ல வந்து இந்த பிசினஸ் வந்து சம்பந்தமான வேலைகள் சர்வீசஸை ப்ரொவைட் பண்றாங்க. 500 சிட்டிகளிலேயும் 1700 டச் பாயிண்ட்ஸ்லையும் இவங்க வந்து
உங்களுடைய சர்வீசஸ் குடுக்குறாங்க. 100% இந்தியால உள்ள எல்லா ஏர்போர்ட்டுகளுக்கும் இவங்க தான் சர்வீஸ். அதுபோல விசா சம்பந்தமான சர்வீஸ்களும் விஎஃப்எஸ் குளோபல் மூலமா அது கூட இப்போ இந்த வருஷம் ஒரு ஒப்பந்தம் போட்டு விசா சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல அவங்க அங்க உள்ள சர்வீஸ் பண்றதுக்கு வேண்டி அந்த கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் சமீபத்துல போட்டிருக்காங்க. இவங்களுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, விலை வந்து ரூ. 400 ஆரம்பித்து இப்ப பார்த்தீங்கன்னா, அ ரூ. 552 இருக்கு. பீக்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 800 வரைக்கும் போயிருக்குங்க. டிவிடெண்ட் இவங்க போன வருஷம் 50 பைசா டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. ஒரு வருடத்துல வந்து இந்த ஈக்விட்டில ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 46% ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த பங்குகள் வந்து அ ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து. கடன் இல்லாத பங்கு. புரமோட்டர் எந்த இதுவுமே பண்ணல. அவங்களுடைய பங்குகள பிளட்ஜ் பண்ணல. ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குது. இது எல்லாமே இதுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தாங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய விலையும் இப்ப பார்த்தீங்கன்னா, ஓவர் பாட்டாவும் இல்ல, ஓவர் சோல்டு ஜோன்லயும் இல்ல. வாங்குறதுக்கு சரியான தருணம்னே சொல்லலாம் இப்போ. என்ட்ரி ஆகுறதுக்கு நல்ல பாயிண்ட்டுங்க. இது போல மற்றுமொரு ஸ்டாக்கையும் பார்க்கலாம். நம்ம பார்க்க போற மற்றுமொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அல்லது மேப்மை இந்தியா லிமிடெட். இவங்களுடைய 1 இயர் பிரைஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 இருந்து ரூ. 2242 அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஒரு வருஷத்துல கிடைச்சிருக்குங்க. அது மாரி கடந்த வருடம் ரூ. 3 இவங்க வந்து டிவிடெண்டும் குடுத்திருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் காமர்ஸ் அது மாரி இவங்க மேப்பிள்ஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. நம்ம கூகுள் மேப் இல்லையா? அது மாதிரி யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன். மோஸ்ட்லி கார்கள்ல பயன்படுத்துற அப்ளிகேஷன். இதுக்காக இவங்க ஐஎஸ்ஆர்ஓ மற்றும் இத வந்து இவங்க புரொவைட் பண்றாங்க. இவங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓ, ஹுண்டாய் மோட்டார்ஸ் கார்களுக்கு பயன்படுத்துறது. நெறைய ஆட்டோமொபைல் கம்பெனிகள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக இவங்களும் வந்து மோனோபோலி ஸ்டாக் தாங்க. இவங்க இந்த ஸ்பேஸ்ல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுடைய வேறு எக்ஸ்பான்ஷன்ஸும் நெறைய இருக்குங்க. இனி வந்து டிராவல் காமர்ஸ் ஸ்பேஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ட்ரோன் அப்புறம் வந்து விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த ஸ்பேஸுக்கும் இவங்க வந்து இப்போ அக்விசிஷன் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பான்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிளையண்ட்ஸ் வந்து பேங்கு, ஆட்டோமொபைல் ஓஇஎம்ஸ், டெலிகாமும், ஃபினான்சியல் செக்டார்ஸ் இது எல்லாமே இவங்களுடைய மெயின் கிளையண்ட்ஸுங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக் தான். லாங் டேர்ம்ல நல்ல பலனை தரக்கூடிய ஸ்டாக்கு. இவங்க 1000 கோடியாக இவங்களுடைய ரெவென்யூவ அதிகரிக்கிறதுக்கு 2027 வருடத்திற்குள் அதிகரிப்பதற்காக இவங்க வந்து இப்போ இலக்கு வைத்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே நல்ல மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் கடந்த 1 மாதத்தில் கரெக்ட் ஆகி தான் இருக்கு. என்ட்ரி ஆவதற்கு மிகவும் சரியான தருணம் தான் இது. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1937. இவங்களுக்கும் இங்க ரெவென்யூ வந்து தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. கடன் இல்லாத இது ப்ரமோட்டர் பிளட்ஜ் பண்ணல. எஃப்ஏஎஸ், டிஏஎஸும் ஹோல்டிங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு மோனோபோலி ஸ்டாக் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம். வியாழக்கிழமை நடந்த வேறு சில மார்க்கெட் நியூஸ்களையும் பார்க்கலாம். ஸ்வான் எனர்ஜி ரிலையன்ஸ் நேவலை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்சிஎல்டி உடைய அப்ரூவலும் கிடைச்சிருக்குதுங்க. 4000 கோடிக்கான ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக. ஸ்வான் எனர்ஜியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 521.7. கிராசிம் வந்து ரைட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2.2 crore கோடிகளுக்கான ஷேர்களை ரூ. 1812 வைத்து ரைட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு இருக்காங்க. அதுபோல சோபா லிமிடெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 65 கோடிகளுக்கான ஷேரை வாங்கியிருக்காங்க. மற்றும் வேறு ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து 6.7 கோடிகளுக்கான ஷேரை டிராக்சன் டெக் அப்படிங்கிற ஷேர்ல இருந்து வித்திருக்காங்க. மற்றும் வேற பார்த்தீங்கன்னா அதானிஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பிசினஸ் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா மே மாதத்துல எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சட்டம்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வரப்போறதாகவும் அந்த சட்டத்தினால மெயினா லாபம் அடைய போறது அதானியுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் பிசினஸ்ன்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் வந்து பைக்கால் கொடுத்திருக்காங்க அதானிஸ் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு.
மற்றும் ஷேர்கான் புரோக்கரேஜ் வந்து என்எம்டிசி வந்து புல்லிஷா இருக்குது. ஸோ இது வந்து மேலே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து 245 ரூபாய் ஆக நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். மற்றும் ஒரு ஷேரை பார்த்தீங்கன்னா பாலாஜி அமீன்ஸ் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருந்து ஒரு மெகா ப்ராஜெக்டுக்கான ஆர்டர் கிடைத்ததனால் 3% மேலே வந்து உயர்ந்திருக்கிறது. இன்றைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். தொடர்ந்து இது போல தகவல்களை பெற எங்களுடைய நம்ம ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வருவதற்கு பெல் பட்டனை தட்டுங்கள். நன்றி.